Hello friends, welcome to Tamil Tech Express. In the video, recently launched Vivo budget phone model Vivo Y29 5G budget phone. This phone is a slim phone. 14,000 Flipkart and online gold, blue, black மூணு கலர்ல கொடுத்திருக்காங்க. பிளாஸ்டிக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனோட ஃபியூச்சர் அண்ட் டிராபேக் என்னங்கறத பார்ப்போம். First வந்து பாத்தீங்கன்னா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா மூணு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. 4GB, 6GB, 8GB. சோ இதுல லோ யூசருக்கு 4GB யும் ஹெவியான யூசருக்கு 8GB யும் பார்த்தோம் அப்படினா ஒரு கன்வெர்ட்டர் ஆப்ஷன் இருக்கும். இது இல்லாம RAM பூஸ்ட்கான ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா சூப்பரா கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 128GB, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 256GB. So low user க்கு 128GB வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ட்டா இருக்கும். ஹெவியான யூசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 256GBங்கிறது மாஸான ஸ்டோரேஜ். அதன் மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரேஜ் டைப் வந்து பாத்தீங்கன்னா eMMC 5.1 பேஸ் பண்ணி இருக்கு. இதுல UFS வந்து கொடுக்கல. சோ UFS கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இல்லாம கார்ட் ஸ்லாட் வந்து பாத்தீங்கன்னா 1TB வரைக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா அதுல ஒரு என்ன ட்விஸ்ட் அப்படினா ஷேர்ட் ஸ்லாட்டா கொடுத்தாங்க. சோ 3 ஸ்லாட்டுக்கு பதிலா 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சோ இது வந்து நிறைய கம்பெனி பண்ணக்கூடிய மிஸ்டேக்கா இருக்கு. இத கொஞ்சம் மாத்துனாங்கன்னா இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா OS. சோ இந்த ஃபோன்ல கஸ்டம் OS Fun Touch OS வந்து 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட் வந்து ஒரு 1 or 2 அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேர்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோனில் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 5500 வந்து மில்லியம்ஸ் வந்து பேட்டரி லெவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் 44 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் வந்து அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ 79 மினிட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆகுங்கிறத இவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வெரி ஆகலாம். ஒரு டைம் ஃபுல் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 20 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ளேபேக் வந்து சப்போர்ட் பண்ணுது. 11 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா PUBG கேமுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. 14 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ங்கிற சோஷியல் மீடியாக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய சிப்செட் பார்த்தோம்னா MediaTek D6300ங்கிற ஒரு சிப்செட் தான். இது வந்து மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். இதனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz வந்து ஸ்பீடு. ஸோ இந்த சிப்செட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்கிற டாஸ்க்காக வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் உண்டு. ஆனால் ஒரு மாட்ரேட்டான சப்போர்ட் வந்து இது கொடுக்கும். கேமிங்க்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட் கொடுக்குற சிப்செட் தான். கேமிங்கான ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Mali G57 MC2ங்கிறது வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரேஜான லெவல் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.68 இன்ச்சஸ் வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல பார்த்தோம் அப்படின்னா HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து வெறும் HD+ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் LCD பேனல் வந்து கொடுத்துருக்காங்களா, AMOLED பேனல் வந்து கொடுத்துடல. ஸோ இதுவும் வந்து இங்கே வந்து AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுவும் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் 1.07 வந்து பில்லியன் கலர்ஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1000 பீக் நெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஃப்ரெஷ் ரேட்டு 60லேருந்து 120 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா 264 இருக்குது. இது 300 மேலே கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே பார்க்கும்போது இந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற டிஸ்பிளேயில் ஒரு ஆவரேஜான லெவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் செட்டப்பில் இருக்குது. 50 MB பார்த்தோம் அப்படின்னா AI பேஸ்டு HD கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 0.08 MB வந்து செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட்டிங் சப்போர்ட் இருக்குது. ரியரில் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் RO லைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வந்து டைனமிக் லைட்டும் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளாஷில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 8 MB தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா HD ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரெண்டு கேமராலுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். 4Kக்கான சப்போர்ட் வந்து இல்லை. அது கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 19,000 வரைக்கும் இருக்குது. ஸோ 19,000 வந்து ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா 4K வீடியோ ஷூட் இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸாக இருக்குது. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 வேரியண்ட்டில் ப்ரைஸ் வந்து வருது. பேஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 14,000. அதாவது 4GB RAM 128GB இன்டர்னல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து 14,000 இருக்குது. இதுதான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதுவே நீங்கள் 6 GB இன்டர்னல் 128 GB எடுத்தீங்க அப்படின்னா 15,500 இருக்குது. அதுவே நீங்கள் 8 GB RAM 128 GB இன்டர்னல் எடுத்தீங்க அப்படின்னா 17,000 இருக்குது. தென் அட்வான்ஸ்டு வெர்ஷன் பார்த்தோம்னா 8 GB RAM 256 GB நீங்கள் இன்டர்னல் எடுத்தீங்க அப்படின்னா 19,000 இருக்குது. ஸோ இதில் நான் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து வெறும் ரெகுலரான டாஸ்க்கு, ஒரு பேசிக்கான டாஸ்க் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வெர்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4 GB RAM 128 GB. எனக்கு வந்து நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணணும், அதிகமாக வந்து எனக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அட்வான்ஸ் வெர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 GB 256 GB வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ். ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 10,000லேருந்து 14,000 இருந்தால் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே 14,000லேருந்து 19,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 198 கிராம் வந்து இருக்குது. 8.1 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லிம்மான ஃபோன், ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்னு சொல்ல முடியாது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லிம்மான ஃபோனாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிடி சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோனில் கனெக்டர் வந்து டைப் சி போட்டு 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிடி சிம் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு 3 ஸ்லாட்டு கிடைக்கிறதுக்கு பதிலாக 2 ஸ்லாட் தான் கிடைக்கும். இந்த 2 ஸ்லாட்டில் ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து இதனுடைய ட்ராபேக். இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய கம்பெனி வந்து மிஸ்டேக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து மாற்றினாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் ஷேர்டு ஸ்லாட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வாங்கும்போது நீங்கள் வந்து கவனித்து வாங்க. அதிகமாக மெமரி வேணுன்றவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அட்வான்ஸ் வெர்ஷன் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சவுண்ட் சிஸ்டம் வந்து கிளியர் கிறிஸ்டலாக இருக்கும் அண்ட் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ஆடியோ வேல்யூ வந்து 300% வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் இதுக்கான சப்போர்ட் இருக்குது. மிலிட்ரி கிரேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IP64 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. FM வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் வந்து எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். முதல் ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் ஐபிடி சிம் ஸ்லாட் வந்து சப்போர்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது ஷேர்டு மெமரி ஸ்லாட். ஓகேங்களா? ஸோ மெமரி ஸ்லாட்டுக்குன்னு டெடிகேட்டடாக கொடுக்கல. அது கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இதுதான் வந்து நம்ம முதல் ட்ராபேக்காக ஹைலைட் பண்ணுறோம். அதாவது வந்து எனக்கு 256 GB பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்கும். 128 GB ரெகுலர் யூஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சிம் கார்டே எனக்கு போதும், மெமரியே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ட்ராபேக்காக தெரியாது. ரொம்ப அதிகமாக மெமரி வேணுன்றவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து ஒரு மாடரேட்டான ட்ராபேக்காக இருக்கும். ஏன்னா இவங்க இன்டர்னல் 256 GB கொடுத்துட்டாங்க, அது வந்து ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் அவரேஜான லெவல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற டிஸ்பிளே சிஸ்டம் வந்து கொடுக்கல. ஏன்னா ஃபுல் HD ப்ளஸும் கொடுக்கல, AMOLED கொடுக்கல, வெறும் HD ப்ளஸும் LCD பேனல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு லெஸ் தென் 10K அப்படி இருந்ததுன்னா இது ஓகே. பட் 10Kவை தாண்டி 14Kல தான் ஸ்டார்ட் ஆகுது. முடியுறது வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிட்ட வந்து முடியுது. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் HD AMOLED இல்லாதது வந்து ஒரு மைனஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா NFC வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இல்லை. ஸோ இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஒயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட் இல்லை. ஸோ பட்ஜெட் ஃபோனில் ஒயர்லெஸ் சார்ஜிங் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் IR பிளாஸ்டிக்கான சப்போர்ட்டும் இல்லை. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஒரு லைட்டான ட்ராபேக் தான். மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் வந்து ஒரு ஸ்டைலிஷாக வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீசன் டு பை. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் டு பைக்கான ரீசனும் இருக்குது, ரீசன் நாட் டு பைக்கான ரீசன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரீசன் டு பைக்கான ரீசன் சொல்லிடுறேன். இது முதல் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டு. விவோ வந்து ஒரு ப்ரீமியம் பிராண்டட் கம்பெனி. ஸோ அந்த பிராண்டுக்காக வாங்கலாம். ஸ்டோரேஜ் வந்து மாஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 128 256 GB. ஆனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UFS கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். eMMC வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டோரேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசைன் வந்து நல்லா இருக்குது. ஆனால் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரிஜினல் லெவல் தான் இருக்குது. பேட்டரி வந்து மாசு. ஸோ அது வந்து அதிகமான லெவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிம்மான ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து காஸ்ட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் வந்து எனக்கு விவோ பிராண்ட் வந்து ஒரு ஸ்லிம்மான
ஒரு லாங் பேட்ரி, ஒரு மாஸ் ஸ்டோரேஜாக இருந்ததுன்னா எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்த் டு பை தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் நாட் டு பைக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு தான். இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10,000லேருந்து 14,000, 10,000லேருந்து 15,000 முடிச்சிருந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே 14,000லேருந்து 19,000 தான் முடிக்கிறாங்க. ஸோ விலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற டிஸ்பிளே சிஸ்டம் வந்து கொடுக்கல. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸும் எல்சிடி தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஹெச்டி AMOLED கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய இதாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இந்த 2 ஃபேக்ட்ரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் நாட் டு பைக்கான ரீசன். மற்றபடி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபோனாக தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.